மினாக்சிடில்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நீங்க முடி வளர்ச்சியை மண்டையில உருவாக்க முயற்சி பண்றீங்க. ஆனா உடம்பில் எல்லா பகுதியிலையும் கண்ணா பின்னான்னு தானா முடி வளர்றது. மேல அருமையான மலை மேகங்கள் சூழ்ந்துகிட்டு இருக்கு. வறண்டு கிடந்த நிலப்பரப்புல திடீர்னு இந்த தண்ணீர் ஈரப்பதம்லாம் அதிகமாகும் போது அப்படியே புதுசு புதுசாக செடிகள் உடனே வந்துடுது. பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஈரம்னால இந்த வேர் சல்லுன்னு பிடிச்சிக்கிட்டு செடியை வளர்த்து விட்டுருச்சு. மினாக்சிடில் அப்படிங்கிற மருந்தும் இதே வேலையை தாங்க செய்யுது. எப்படி இந்த செடியோட வேர்க்கால்களுக்கு தண்ணீர் முக்கியமோ அதே மாதிரி நம்ம முடியோட வேர்க்கால்களுக்கு ரத்தம் முக்கியம். அந்த ரத்த ஓட்டத்தை வேர்க்கால்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய வேலையை தான் மினாக்சிடில் அப்படிங்கிற மருந்து செய்யுது. அதாவதுங்க, மினாக்சிடில் அப்படிங்கிற மருந்து ஒரிஜினலா எதற்காக தயாரிக்கப்பட்டது அப்படின்னா, அது ரத்த அழுத்த அளவுகளை குறைக்கிறதுக்காக. ரத்த அழுத்த அளவுகளை எப்படி குறைக்க முடியும்? ரத்த நாளங்கள் இறுக்கமா இருக்கு, அந்த இறுக்கத்தை தளர்வடைய செய்யறது தான் ரத்த அழுத்தத்தை குறைக்கிற வேலை. ஸோ அந்த இறுக்கத்தை தளர்வடைய செய்யக்கூடிய வேலையை இந்த மினாக்சிடில் செஞ்சுது. அதே சமயம் இந்த மினாக்சிடில் ரத்த அழுத்தத்தை குறைக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா 1/5 மக்களுக்கு முடி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி மினாக்சிடிலுக்கு முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு தற்செயலாக தான் கண்டுபிடிக்கப்பட்டதே தவிர இதற்காக தயாரிக்கப்பட்ட மருந்து கிடையாது மினாக்சிடில். இன்னைக்கும் மினாக்சிடில் ரத்த அழுத்தம் குறைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரத்த அழுத்தம் ஒரு 3 மருந்துகள் ரத்த அழுத்தத்தை கொடுக்கப்பட்டும் ரத்த அழுத்தத்தை குறைக்கவே முடியல அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். விடாம ரத்த அழுத்தம் அதிகமாகவே இருக்கிறது, அதை குறைக்கிறதுக்கு மினாக்சிடில் பயன்படுத்தப்படலாம். பட் இன்னைக்கு அதோட பிரைமரி யூஸ் அதுக்கு கிடையாது. இன்னைக்கு முடி வளர்ச்சிக்கு தான் மினாக்சிடிலோட முக்கியமான யூஸ் இருக்கு. நல்லா மழை சூப்பராக பெஞ்சிருக்குங்க. மழை பெஞ்ச பின்னாடி இந்த சகதி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் இன்னைக்கு மினாக்சிடில நம்ம வாய் வழியாக கொடுக்கறதுக்கு பதிலாக அதை தலையில் கொடுக்கக்கூடிய ட்ராப் ஒரு அப்ளிகேஷனாக தலையில் வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். வாய் வழியாக கொடுக்கும்போது இதோட பொட்டென்ஷியல் நச்சுத்தன்மைங்கிறது ரொம்பவே அதிகம். ரத்த அழுத்தத்தை நல்லாவே குறைச்சிரும். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்பில் உப்பு சத்து, நீர் சத்து இதெல்லாம் சேர்றதுக்கு வழிவகை செஞ்சிடும். அதனால் வாய் வழியாக உட்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுற நேரத்தில் தான் இதை பயன்படுத்த வேண்டியிருக்கும். மற்றபடி முடி வளர்ச்சிக்கு அப்படிங்கும்போது 2%, 5% அப்படிங்கிற சொல்யூஷன் கிடைக்கும். இந்த 2%, 5%ங்கிறது அதோட வீரியம் தான். 5%ங்கிறது அதிக வீரியம் கொண்டது, 2%ங்கிறது குறைவான வீரியம் கொண்டது. சரிங்களா? இதை தான் ஆக்சுவலாக தலையில் ஒரு ட்ராப்பர் வச்சு தலையில் முக்கியமாக ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியா, அதாவது எங்கெல்லாம் அந்த ஆண்களுக்கு சொட்டை இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு ட்ராப்பாக வைக்கிறது. இதோட எஃபிகசி இது எஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 1/5 தான். இப்போ ஏற்கனவே சுத்தமாக அந்த இடத்துல முடியே இல்லை, கம்ப்ளீட் பால்டாக இருக்குது, அந்த இடத்துல வேரே இல்லைன்னா அந்த புதுசாக ஒரு வேரை உருவாக்கிலாம் மினாக்சிடில் முடி வளர்ச்சியை உண்டு பண்ணாதுங்க. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் முடி உழுகுதல், கீழே விழுகிறது அப்படிங்கிறத, ஹேர் லாஸு, கொட்டி போகுதல் அப்படிங்கிறத கட்டாயம் குறைக்கும். அதனால் இது வாழ்நாள் பூரா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறிடுது. இது புதுசாக உருவாக்காது, ஆனால் இருக்கிற முடிகளை நல்லா காப்பாற்றிக்கவும் நல்லா அடர்த்தியாக வளரவும் உதவி செய்யும். உடனேவும் இது வேலை செய்யாது. இதை ஒரு 4 மாதம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இது காலையிலையும் மாலையிலையும் அந்த 2%, 5% அதை அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா முடி வளர்ச்சி அப்படிங்கிறது 4 மாதம் கழிச்சு கட்டாயம் உண்டாகுது. 1/5 நேற்று நான் சொன்ன இந்த ஃபினஸ்டிரைடு மருந்தை விட இது கொஞ்சம் சேஃப் ஜாஸ்திங்க மினாக்சிடில். ஏன்னா ஃபினஸ்டிரைடு அப்படிங்கிறது டெஸ்டோஸ்டிரோன் அளவுகளை குறைச்சி அதன் மூலமாக முடி அளவுகளை ஏற்றக்கூடிய தன்மை. அதனால் நிறைய சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் பார்த்தோம். ஆனால் மினாக்சிடில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய பக்க விளைவுகள்லாம் கிடையாதுங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இது டெஸ்டோஸ்டிரோன்லாம் ஹார்மோன் மாறுபாடுகள்லாம் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீவிரமான மருந்து கிடையாது. இது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட, பரிசோதனை செய்யப்பட்ட மருந்து தான். இதோட சைடு எஃபெக்ட் மெயினாக என்ன இருக்குன்னா, தலையில் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்ளை பண்ணுற இடத்துல பயங்கரமாக பிச்சுக்கிறது, எரிச்சல் வர்றது, அந்த இடத்துல தழும்பு கூட சில பேருக்கு உண்டாகலாம். ஸ்கேரிங் அலோபேசியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தழும்புகள் கூட சில பேருக்கு உண்டாகலாம். அதான் லோக்கல் இரிட்டேஷன்,
இது வந்து ஒரு நிறைய பேருக்கு வரக்கூடிய முக்கியமான பக்க விளைவு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று நான் சொன்ன ஃபினஸ்டீரைடு மருந்தும் இன்னைக்கு வந்து தலையில அப்ளை பண்ற மாதிரி கிடைக்குது. இது நீங்க இதுலயும் கேட்டிருந்தீங்க, கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்டிருந்தீங்க. ஆனா அந்த ஃபினஸ்டீரைடு மருந்து வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட மருந்து கிடையாது. டைரக்டா டாபிக்ல அப்ளை பண்ண இந்தியாவில மட்டும்தான் இந்த ஃபினஸ்டீரைடு மேல தலையில அப்ளை பண்ற மாதிரி கிடைக்குது. இல்ல சில நாடுகள்ல கிடைக்கலாம். பட் இது ஆஃப் லேபிள் ட்ரக்னு சொல்லுவோம். அதாவது அப்ரூவ் பண்ணப்படலை, இருந்தாலும் இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வகையில கிடைக்குது. அதனாலதான் நான் வந்து நேற்று நான் அதை சொல்லல. பட் இது வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட ட்ரக், எஃப்டிஏல அப்ரூவ் பண்ணப்பட்ட ட்ரக் மினாக்சிடில் தலையில டாபிக்கலா அப்படியே தோல் மேல அப்ளை பண்றதுக்கு. சரி, இப்போ இண்டோருக்கு வந்துட்டோம். மினாக்சிடில்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் தொடர்ந்து கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு மெடிசனாக மாறிடுது அப்ளை பண்ணுறது. நம்ம அப்ளை பண்ணுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா காலப்போக்கில் அதோட எஃபெக்ட் குறைஞ்சி மறுபடியும் முடிகள்லாம் வந்து அப்படியே ஒல்லியாக சன்னமாகி முடி கொட்டி பழையபடி வலிக்க வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னொன்று, இதை மேலே அப்ளை பண்ணும்போது, டாப்பிக்கில் அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது தோலில் மாறுபாடுகள் மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமான பிரச்சனை உண்டாச்சுன்னா அது ரொம்ப தீவிரமான அலர்ஜியை உண்டாக்கலாம். இது மினாக்சிடில் மட்டும் இல்லை, அதில் புரோப்ளின் கைகால் போன்ற பல கெமிக்கல்கள் இருக்கும். இந்த மினாக்சிடிலுக்கு இல்லாமல் மற்ற கெமிக்கல்களுக்கு உண்டான அலர்ஜியாகவும் அது இருக்கலாம், நம்மளுக்கு அது தெரியாது. சில சமயம் இன்னொரு விரும்பத்தகாத ஒரு பக்க விளைவு என்னன்னா ஹைப்பர் ட்ரைகோசிஸ். அதாவது நீங்க முடி வளர்ச்சியை மண்டையில உருவாக்க முயற்சி பண்றீங்க, ஆனா உடம்பில் எல்லா பகுதியிலையும் கண்ணா பின்னான்னு தானா முடி வளர்றது அப்படிங்கிறது ஹைப்பர் ட்ரைகோசிஸ். இது ஒரு மோசமான பக்க விளைவு தான். நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய எல்லா இடத்துலயும் அப்போ முடி வந்துருமா, இப்போ ஜாலி அப்படின்னு நினைக்காதீங்க. முடி மூஞ்சிலெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அசிங்கமா இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ திணறணும். அதனால இது ஒரு சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. எல்லாருக்கும் வராது, ரொம்ப ரேரான பக்க விளைவுகள் தான். அடுத்து வாய் வழியா கொடுக்கும்போது இதோட எஃபெக்ட் கண்டிப்பா அதிகமா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சிகள் தெரிய வருது. நல்ல ஒரு எஃபெக்ட் இருந்தாலும் வாய் வழியா உட்கொள்றதுல நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குங்க. இதயத்தை வேகமா பம்ப் பண்ண வைக்கும், வீக்கம்லாம் உண்டாகும் சொன்னால இதயத்தை சுத்தியே வீக்கம் ஏற்படலாம். பெரிகார்டியல் எஃப்யூஷன் சொல்லுவோம். இதயத்தை சுத்தி இருக்கக்கூடிய காற்றுப்பையில வீக்கம் உண்டாகலாம். இதே அதிகமான வேலை பழுவை எதிர்கொள்ளும் இந்த மாதிரி வாய் வழியா சாப்பிடும்போது. ஏன்னா அந்த அதிகமான வேலைப்பழு இதயத்தை செயலிழக்க வைக்கும், ஹார்ட் ஃபெயிலியரை உண்டாக்க வைக்கலாம். ரத்த அழுத்த அளவுகளை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் த்ரோம்போசைட்டோபீனியான்னு பிளேட்லெட் அளவுகளை குறைக்கும். லியூகோபீனியான்னு சொல்லிட்டு வெள்ளை ரத்த அணுக்களையும் குறைக்கும். ஸோ இந்த சைடு எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடல்ல எதிர்ப்பு சக்தி குறையுது. சில பேருக்கு ஆண்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது மார்பக பகுதியில ஒரு விதமான வலி, மார்பக வளர்ச்சி, இது ரெண்டும் ஒரு ரேர் அரிதான சைடு எஃபெக்ட். அப்புறம் எடை கூடுறது, இது ஒரு சைடு எஃபெக்ட். இதெல்லாம் வந்து வாய் வழியா உட்கொள்ளும் போது, அதனால வந்து பயப்படாதீங்க. பொதுவாக நம்ம வாய் வழியை இதை ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. சரி, இப்போ சாதாரணமாக யூஸ் பண்றோம்னா யார் குறிப்பா யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அலர்ஜி, பல விஷயங்களுக்கு ஏற்கனவே அலர்ஜியால கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா அலர்ஜி டெஸ்டிங் பண்ணி தான் இதை யூஸ் பண்ண முடியும். கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் யூஸ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இது பெண்கள் அதிகமாக யூஸ் கிடையாது. ரத்த அழுத்தம் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலே இதோட யூஸ் கிடையாது பெண்கள்ல. சரி, நம்ம இந்த மருந்தை வந்து தோல் மேல அப்ளை பண்ணும்போது அது உள்ள தோலுக்குள்ள போய் நம்ம ரத்த அழுத்த அளவுகளை குறைக்காத டாக்டர்னு கேட்டீங்கன்னா பர்குட்டேனியஸ் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அவ்வளோலாம் கிடையாது. அப்படிலாம் வந்து நம்ம கொடுக்குற டோசேஜுக்கும் ரத்த அழுத்த அளவுகளை குறைக்கிறதுக்கும் அப்படி அந்த அளவுக்கு வந்துடாது. அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆக மொத்தம் மினாக்சிடில், ஃபினாஸ்டீரைடு, இப்போ 2 மருந்துகளை குறித்து நான் முடி வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கேன். ஃபினாஸ்டீரைடோட மினாக்சிடில் ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம டாபிக்கெல்லாம் மேலே அப்ளை பண்ணுறதுனால. இருந்தாலும் மினாக்சிடிலுக்கு உண்டான பக்க விளைவுகளையும் சொல்லியிருக்கேன். ஆக ஒரு ஆழமான புரிதலை உண்டாக்குறது தான் இந்த வீடியோட நோக்கம். நீங்கள் வந்து உங்கள் டாக்டரோட ஆலோசனை, பிரிஸ்கிரிப்ஷன், டெஸ்ட்டுகள் பல எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமே தவிர நீங்களா தனியாக மெடிக்கலில் போய் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய மருந்து கிடையாது மினாக்சிடில். ஃபினாஸ்டீரைடு அதோட மோசம், தனியாக நீங்கள் பயன்படுத்திடவே முடியாது. ஸோ இது 2 மருந்துகளுமே வந்து தயவு செஞ்சு மருத்துவரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பயன்படுத்திடாதீங்க. இந்த விழிப்புணர்வு பதிவை கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு அடுத்த ஒரு முக்கியமான மெடிக்கல் ப்ராப்ளமோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.